ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வீரோ. நாம் எனக்கு உள்ள பார்க்க போகிறது 2023 மலையாளம்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மலையாள ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் ஆண்டனி. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீடிங்கில் உள்ள நம்ம கல்யாணி பிரியதர்ஷன், ஜோஜு ஜார்ஜெலாம் லீடோட எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த உள்ள பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து நம்ம ஜோஜு ஜார்ஜ் இவர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆண்டனி. ஸோ ஆண்டனி வந்து அந்த ஊரை சேர்ந்த ஒரு லோக்கல் கேங்ஸ்டராக இருக்கிறாப்ல. ஸோ அப்படி ஓப்பனிங் சீன்லேயே வந்து யாரையோ ஒருத்தருங்க பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறாரு, எதுக்காக கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தெரில அப்படின்னாலும் ஸோ அந்த கொலை பழிக்காக இப்போ ஜெயிலில் போய் வந்ததுன்னா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காப்புல. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த இதில் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னால ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுருந்தாங்க. இப்படி 6 மாதத்துக்கு அப்புறம் ஜெயிலேருந்து வெளியே வந்த நம்ம ஆண்டனியை வந்து அங்கே உள்ள ஒரு ஃபாதர் கூப்பிடுதாப்ல. ஸோ இந்த மாதிரி நீ கொலை பண்ணல, அவளோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவள் பொண்ணை வளர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலையை பார்த்ததுக்கு ஒரே ஐ விட்னஸ் அவள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி அங்கே யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை அவள் பார்த்துருக்கா, ஆனால் அது இப்போ வரைக்கும் சொல்லலை அப்படின்னா என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரில. ஆனால் அவள் கஷ்டப்படுறா, அதனால அவள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நிலத்தையும் கொஞ்சோண்டு ஒரு வீடியும் எழுதி வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஃபாதர். இப்படி ஃபாதர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடை எழுதி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வீடோட டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் நம்ம ஜோஜு ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கல, அது எதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃபும் சொல்லிடுறாங்க. பட் இந்த சைடில் இவரோட ஹஸ்பண்ட் சைடில் இருந்து சில பேர் அவங்கக்கிட்ட இருந்து வீடு வாங்குறியா அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் பண்ணுறாங்க அவரோட ஒய்ஃபு கிட்ட. அந்த சமயத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரிக் ஷாக் அடித்து அங்கே இறந்து போயிடுறாங்க. இப்போ எந்த ஒரு அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் இப்போ கஷ்டப்படுற நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் வந்து யாராவது ஒருத்தர் கார்டியனாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தள்ளப்படுது. ஸோ இந்த நிலைமையில வந்து அவங்க சித்தப்பா சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம், அவங்கள குழந்தைய கார்டியனாக போட்டு வாங்கி கூட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவங்களுக்கு ஃபாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அனுப்புறதுக்கு ஒரு மனசே இல்லை. இதனால அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியாக கண்டிப்பாக இருக்கக்கூடியது இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே பயப்படுறாங்கன்னா நம்ம ஆண்டனிக்கு தான். அப்போ ஆண்டனியே கார்டியனாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கிற சம்பவங்கள் என்ன, ஆண்டனி அந்த பிரியதர்ஷனை வந்து கார்டியனாக வந்து சைன் போட்டு வாங்கினதுக்கப்புறம் இவரோட லைஃப்பில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் ஆகுது, அண்ட் ஆல்சோ அப்பாவை கொலை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்டியனாக இருக்கும்போது அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து அவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் நான் நம்புகிறேன். இப்போ இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸே சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கை கொடுக்குது. அதில் படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிக் பாக்ஸிங் ஸ்டேடியத்துக்குள்ளே வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். ஸோ அதாவது ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் நடக்கக்கூடிய ஒரு போர்ஷன் செம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ஒரு செம வைபு. தென் இதன் பிறகு ஹியூமர் சென்ஸ் தான். அதில் எப்போ வந்து நம்ம கல்யாணி பிரியதர்ஷனுக்கு கார்டியனாக நம்ம வந்து ஜோஜு ஜார்ஜ் ஆகிறாரோ அதுக்கப்புறம் வர போர்ஷன்ஸில் மேஜராக வந்து இந்த ஹியூமர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா கல்யாணி பிரியதர்ஷனுமே இந்த மாதிரி வந்து ஒரு ரகடான ஒரு பொண்ணாக தான் இருப்பாங்க. ஸோ காலேஜில் பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு சொல்லி கால் மேலே காலாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதத்தில் 8 காலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள காலேஜில் போய் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட சித்தப்பா கிட்ட புலம்புற அந்த போர்ஷன்ஸ்லாம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தென் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க கூடிய அந்த பாண்டிங், ஸோ ஒரு அப்பாவும் பொண்ணும் கிட்டத்தட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு பாண்டிங் அங்கே கிரியேட் ஆகும். ஸோ வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும், அதாவது ஃபேமிலியுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜார்ஜுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பராக நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே கிடைக்கும். ஆரம்பத்தில் பேர் சொல்லி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி காண்டாவர நம்ம அதே ஹீரோ வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கும் ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாப்பியான ஒரு சீனும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேமிலிக்கான என்டர்டெய்னிங் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு பாண்டிங் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நல்லாவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீல் குட்டான நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய இடங்களில் லாகிங்கும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். அப்படி செகண்ட் ஹாஃப்லையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் தேவையில்லாத சீனெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 hour 45 minutesலேயே இந்த படத்தை ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துருக்கலாம். அந்த டூரேஷனில் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும். இருந்தாலும் இப்போவும் பார்க்கறதுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு போரிங் ஆகாதுன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.